ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ கைன் மாஸ்டர் வச்சு. ஸோ இந்த மீம் லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் தில்வாலே புதுச்சே சாங் வச்சு நிறைய மீம் கிரியேட் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணி மற்றவங்க என்டர்டெயின் பண்ணணும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும். பட் பண்ண தெரியாதுங்கிறதுனால தான் சில பேர் இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ண தெரியாதவங்க எஸ்பெஷலி இந்த வீடியோ பார்த்தா செம ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு அதான் காட்ட போகிறேன், எப்படி அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ணிங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு தான். ஸோ எனக்கு நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வீடியோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். நான் செலக்ட் பண்ணுற வீடியோன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட சீன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன சீன் வேணுமோ அங்கேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மீம் எப்படி பண்ண போகிறதுங்கிறது தான். இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த சீன் வேணுமோ அது வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இந்த சீன்லாம் எனக்கு வேணாம். ஸோ எனக்கு நகைக்கடை, ஸோ நகைக்கடைக்குள்ளே இளைய தளபதி விஜய் வரார். ஸோ இங்கே தான் எனக்கு சீன் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சீன்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஒரு சிசர் பட்டன் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கொடுத்துருங்க. சிசர் பட்டன் கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணாம். ஸோ ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்னு கொடுங்க. ரைட் சைடு வேணாம்னா ரைட் ஆஃப் ப்ளே ஹெட். ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோவோட லெஃப்ட் சைடு வேணாம், இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆரம்பிக்குங்கிற ஒரே காரணத்தினால நம்ம ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்னு கொடுத்துட்றோம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த சீன்லேருந்து ஆரம்பிக்குது, முன்னாடி இருக்கிற சீன் எல்லாமே நம்மளுக்கு எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிக் கொடுத்துடலாம். பட் உங்களுக்கு போன சீன் வச்சோ ஒரு மீம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை இழுத்துக்கலாம். இந்த வீடியோ டெலீட் ஆகிருக்காது, ட்ரிம் தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே இருந்தால் வேணும், ஸோ இங்கே வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி மீம்னாலே 15 to 20 செகண்ட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதிகபட்சம் இன்ஸ்டாவில் போடுறதா இருந்தால் 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஓகே. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். குடும்பத்துல மூக்கிறீங்களா இல்ல தம்பி இருக்கிறீங்களா இல்ல. ஸோ இப்போது இங்கே இருந்தால் எனக்கு வீடியோ போதும், டூரேஷன் போதும். இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வீடியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணாம் அப்படின்னா ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் பிளேட் கொடுங்க. வீடியோட ரைட் சைடு வேணாம் அப்படின்னா ட்ரிம் டு த ரைட் ஆஃப் பிளேட் கொடுங்க. ஸோ நான் எனக்கு ரைட் சைடு வேணாம், ட்ரிம் டு த ரைட் ஆஃப் பிளே ஹெட் கொடுத்துட்டேன். ஸோ வீடியோட டூரேஷனே 15 செகண்டு தான். ஸோ இப்போ நம்ம நம்மளுக்கோட எக்ஸாக்ட் சீன் நம்ம வச்சு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான இது டைம் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இவரோட ரியாக்ஷன் தான் வேணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவரோட ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு மெயின். எனக்கு இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக அதை க்ராப்லாம் பண்ணி நம்ம இது ஒரு கிளிப் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. கைன் மாஸ்டரில் நம்மளுக்கு இந்த ஆக்ஷனோட அவைலபிலிட்டி இன்பில்ட்டாகவே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 1 ஆப்ஷன் வரும். ஸோ கேப்சர் அண்ட் சேவ், கேப்சர் அண்ட் ஆடஸ் கிளிப் தான் நம்ம பண்ண போகிறோம். கேப்சர் அண்ட் ஆடஸ் லேயர்னால் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதுக்கான ஆப்ஷன் இது கிடையாது. ஸோ கேப்சர் அண்ட் ஆடஸ் கிளிப்பு தான் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேப்சர் பண்ணி இந்த வீடியோக்கு அப்புறம் அதுவே ஆட் ஆகிக்கும். ஸோ நம்மளோட ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம தில்வாலே புதுச்சே சாங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ கலர் ஃபில்டர் போயிட்டு பேசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா B12 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ இந்த மாதிரி மாறிடும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ரேமில் இளைய தளபதி விஜய் வேணாம், அவர் முகம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மறுபடியும் இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இந்த சிசர் பட்டன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் பேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிறது பேர். ஸோ முதல்ல இல்லை 2 பொசிஷன் இருக்குது, ஸ்டார்ட் பொசிஷன், எண்ட் பொசிஷன். ஸ்டார்ட் பொசிஷன்லேயே நம்ம இளைய தளபதி விஜய் தூக்கிலாம். ஏன்னா நம்ம அவரை வச்சு நம்ம இதை பண்ண போகிறதில்ல, இவரை வச்சு தான் பண்ண போகிறோங்கிறதுனால இப்படி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பொசிஷனு இப்படி ஆகிடுச்சு. எண்ட் பொசிஷனை இன்னும் க்ளோஸ்அப்பில் பண்ணிடலாம்.
நான் எதுக்கு இவரை நான் இவ்வளோ ஸ்டார்ட் பொசிஷன்லேயும் என் பொசிஷன் அப்படி க்ளோஸ் அப் பண்ணுறேன்னா, இப்போ அந்த பிக்சரை நான் வெறுமனே ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், புரியுதா? ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த பேன் அண்ட் ஜூம் ஒரு ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம தில்வாலே புதுச்சே சாங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆடியோவில் போயிட்டு கீழே வாங்க, அந்த சாங் செலக்ட் பண்ணுங்கள், தில்வாலே புதுச்சே நச்சா. நம்மளுக்கு ஆடியோ கூட குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் வேணுங்க, ஃபுல் ஆடியோ வேணாம். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த இடத்துலேருந்து வேணும்னு. இங்கேருந்து நம்மளுக்கு வேணும். ஸோ மியூசிக் கிளிப் ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். அதே தான் வீடியோவில் பண்ண அதே டெக்னிக் தான், ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு வேணாம். ஸோ ட்ரிம் டு த லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட், அவ்வளோதாங்க. ஸோ இதை ட்ராக் பண்ணிட்டு இந்த பிக்சர் ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வாங்க, தாலிக்குதா எந்த மாதிரி தாலி வேணும்? கழுத்துல கட்டுற மாதிரி. விளையாடாதீங்க. உங்களுக்கு எந்த முறைப்படி தாலி வேணும் அதை சொல்லுங்க. முறை என்ன? என்ன முறை? லவ் மேரேஜா? ஏன் அதுக்குன்னு தனியா வைக்கிறீங்களா? இல்ல தம்பி. ஸோ இது வரைக்கும் இந்த மீம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒன்று ப்ளே பண்ணி உங்களுக்கு எந்த டைமில் என்ன இருக்கு வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் போதுங்கிறதுனால இதோட ரைட் சைட் வேணாம். ஸோ ட்ரிம் டு த ரைட் ஆஃப் பிளேட் கொடுத்துட்றேன். ஸோ மறுபடியும் ட்ரிம் டு த ரைட் ஆஃப் பிளேட் கொடுத்துட்டா இப்போது இந்த மீம் கரெக்டாக நம்மளோட நினச்ச மாதிரி வந்துடும். வாங்க, தாலிக்குதா எந்த மாதிரி தாலி வேணும்? கழுத்துல என்ன முறை? லவ் மேரேஜா? ஏன் அதுக்குன்னு தனியா வைக்கிறீங்களா? இல்ல தம்பி. ஸோ நம்ம மீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இதில் ஷேரிங் ஒரு பட்டன் இருக்கும், அதுதான் எக்ஸ்போர்ட். உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த குவாலிட்டி 480p 540p 720p 1440p வரைக்கும் இருக்குது. ஸோ வீடியோ கிளாரிட்டி பேஸ் பண்ணி அது. ஸோ இது வந்து பிட்ரேட் சொல்யூஷன், உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இந்த கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டா அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 10 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டுமே ஆகலாம். பட் இது நீங்கள் நல்லா எக்ஸல் ஆகிட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் நீங்கள் 1 மினிட்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணி தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், இது உங்களுக்கு கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.